Hi friends, welcome to Mann vaasam channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதுவும் சூப்பரான சுவையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கப்பு முந்திரி பருப்பை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக நம்ம ஒரே ஓட்டக்கூடாது. நிறுத்தி நம்ம மிக்ஸி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கசியாமல் நல்லா பவுடராக கிடைக்கும். அதே மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. வெறும் வானல்லே லைட்டாக அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நிறம் மாறினது நம்ம ஒரு 3/4 கப்பு நெய் சேர்க்குறோங்க. நெய் சேர்த்த பிறகு நல்லா கலக்கி விடுங்க. அந்த கடலை மாவு கட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க. எல்லாமே ஒரே கப்பில் தாங்க அளவு எடுக்கணும், கரெக்டான அளவு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக தேவைன்னா 2 கப்பாக சேர்த்துக்கலாங்க. இப்போ 3/4 கப்பு பால் சேர்த்துக்கிறேங்க. நம்ம எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ அதே கப்பில் எல்லா அளவுமே நீங்கள் எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலக்கி விடுங்க. கை விடாமல் கலக்குங்க. இப்போ நம்ம சர்க்கரைலாம் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்குங்க. அதனால் நீங்கள் கைவிடாத கலக்கினே இருக்கணும். நம்ம ஸ்வீட் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கினே இருக்கணுங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு கிளறி விட்டுக்கினே இருங்க. நம்ம நெய் வந்து முன்னாடியே சேர்த்ததுனால உங்களுக்கு கிளற உங்களுக்கு அந்த மாவு வந்து இருக்கும்போது உங்களுக்கு நெய் கொஞ்சம் எட்ட வரும். அதுதான் நம்மளுக்கு பதம். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த வானலை விட்டு எட்ட வரும்போது உங்களுக்கு திரண்டு வரும்போது அதுதாங்க பதம். இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், அழகாக நம்மளுக்கு திரண்டு வருது. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோங்க. லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் ஸ்வீட் அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எந்த ஷேப்பில் கட் பண்ண போகிறீங்களோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் நல்லா மொத்தமாகவோ இல்லை மெலிசாவோ நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஆறட்டுங்க. 1 மணி நேரம் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அழகாக வந்துடுங்க கேக்கு. நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால காஜு கட்லி டேஸ்ட் வருங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டிலே பேக்கரி ஸ்டைலில் பண்ணியாச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.